ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக பவர் கட்டு. தென்காசி மாவட்டம் ஃபுல்லாகவே பவர் கட்டு. ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு தான் வருமா. ஆமாம், இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் நாள் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேடம் இப்போ தான் சாப்பிட்டாங்க. இப்போ தானே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? என்னடி சாப்பிட்ட? இட்லி தான் சாப்பிட்டா. மணி பார்த்திங்கன்னா 10:30. மணி 10:30. நாள் எப்படி போகுதுன்னுட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரண்ட் இல்லாமல் சத்தியமாக எரிச்சலாக வரும் மக்களே. இவளை சமாளிக்கவே முடியாது. என்னை கிச்சனில் போய் வேலையும் பண்ண விட மாட்டா. நான் சும்மாவே வேலை செய்ய மாட்டேன், இதில் கரண்ட் வேலை கட்டா இவ அதுக்கும் மேலே. அப்படி தானே? ஓய், அப்படி தானே? நீ வேலை செய்ய விட மாட்டீங்களா? நீ என்ன பண்ணுவேன்? இங்கே வா பேசு. நீ இங்கே வா. நீ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அம்மா 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 உன் மூக்கு குடைச்சி தின்னுட்டேன். அவளுக்கு வந்து இந்த ஸ்டிக்கும் இந்த ஃபோனும் வேணுமா. ஆமாம், அவளும் இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி பேச போகிறான். ஆமாம், நீ இந்த மாதிரி பிடிச்சி பேச போறியோ? இங்கே பாருங்க, நேத்தைய அவளுக்கு கோவம் தான். இவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை பண்ணக்கூடாது. சரி தாரவா. அவங்க வந்து இது வேணுமா ஸ்டிக்கு, அதுக்காண்டி அழுவுதான் இந்த நேரம். என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஸ்டிக்கு வேணுமோ? ஸ்டிக்கா வேணும்? சரி, அப்போ மாமல் கொடு. மாமல் பேபி. ஸ்டிக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க மக்களே. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடம் பிடிச்சி கேட்டதா, இல்லைன்னா முடியை பிச்சு போட்டுறோம். அப்படித்தானே? எப்படி படுவ? கோவப்படு. இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் சொல்லு. பாய். நாங்கள் அடுத்த இடத்துல சந்திப்போம். அவ்வளோதான் மக்களே. மணி 10:30. ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock 5 மணிக்கு தான் வருமா. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அதுவும் இவளை வச்சுட்டு எப்படி சத்தியமாக சமாளிக்க போகிறேன்னு தெரில. சும்மாவே தொந்தரவு பண்ணுவா. அதுவும் கரண்ட் இல்லாத நேரத்துலலாம் பாடாப்படுத்திடுவா. பாப்பா மக்களே. பாருங்கள், மணி வந்து 2:45. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஒரு 11 மணிக்கெலாம். சரி, என் பிள்ளை என்ன செஞ்சா, ஒரு கதை சொல்லுமான்னா சரின்னுட்டு பக்கத்தில் படுத்துட்டு கதை சொல்லிக்கிட்டு நானும் அப்படியே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எஞ்சி பார்த்தா மணி 2. ஐயோ, சாப்பாடு வேறு செய்யலையே, பிள்ளைக்கு சாப்பாடு என்னத்தை கொடுத்தேன் அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு எனக்கு வேறு வயிறு பசி. வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி ஒரு சாப்பாடு வேண்டுவாம்மா, மறந்து போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்காரருக்கு ஒரு சாப்பாடு வந்திருக்காரு. அவள் இன்னும் எந்திக்கல. அவள் தூங்கி எஞ்சோடனே சாப்பாடு கொடுக்கணும். இப்போது நம்மளுக்கு வயிறு பசிக்கல, அதனால் நம்ம வயிற்று பசியை ஃபஸ்ட்டு வார்த்தணும். இல்லைன்னா அவன் எஞ்சிருந்தானா ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். இப்போது தூங்குறதுனால நம்ம சாப்பிட்டுட்டு அவளுக்கு தெம்பாக சாப்பாடு விட்ட கரெக்டாக இருக்கும் மக்களே. நான் அந்த சாப்பாடை எடுத்து வச்சு என்னெல்லாம் வேண்டி வந்திருக்கான்னு காட்டுறேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து சோறு, வெண்டைக்காய் குழம்பு, ஊறுகாய், வேறு கீரை கூட்டு, வேறு இது வெண்டைக்காய் குழம்பு தான். சும்மா சாம்பிளுக்காண்டி ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மக்களே. அப்புறம் இதில் வந்து ரசமும் மோரும் இருக்குது. நான் வந்து எடுத்துக்கல, கொஞ்சமாக சோறு வச்சு காய்கறியை கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன். வேறு சாம்பார், வேறு பாயாசம். லாஸ்ட்டு பாயாசம் வந்து என் பிள்ளைக்கு பாயாசம் பிடிக்கும். எஞ்சோடனே சோறையும் கொஞ்சம் சாம்பாரையும் ஊற்றி கொடுக்கணும். சரி மக்களே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுன்னுட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.